ரிஷப லக்னம் முழு அவயோக கிரகம், முழுவதுமாக அவயோக கிரகம். 8ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடம் என்ற 2 ஆதிபத்தியத்தை குரு பகவான் எடுத்துக்கிறார் ரிஷப லக்னத்திற்கு. லக்னத்துல இருக்கிறார் திக்பலத்தோட. யோகமா அவயோகம் இது எப்படி இருக்கும்? ஜாதகர் நேர்மையா இருப்பார். நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெள்ளந்தியா இருப்பார், ஏமாந்து விடுவார், எதிர் ஏமாத்தி விடுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த ரிஷப லக்னத்துல குரு இருக்கிறவங்க தான் ரொம்ப நல்ல மனிதரா இருப்பார். அதே இந்த இடத்துல சுக்கிரன் இருக்கிறார் யோகம், புதன் இருக்கிறார் யோகம், சனி இருக்கிறது யோகம். இந்த குருவோடு சனி புதன் சுக்கிரன் இருப்பது மிகப்பெரிய யோகம். இந்த காம்பினேஷன்ல குரு லக்னத்துல இருக்கிறார், இந்த இடத்துல இருக்கிறார்னா ஒண்ணு சனி பார்வையில இருக்கணும், அல்லது புதன் பார்வையில இருக்கணும், சுக்கிரன் பார்வையில அல்லது தொடர்புல இருக்கணும். இந்த காம்பினேஷன் இருந்தா தான் குரு லக்னத்தில் இருக்கும்போது ரிஷப லக்னத்திற்கு யோகம். இல்லை என்றால் ஜாதகரை எளிதில் ஏமாற்றி விடுவார்கள். ஜாதகர் எளிதில் எல்லோரிடமும் ஏமாற்றப்படக்கூடிய நபரா இருப்பார். 2ஆம் இடத்துல குரு இருக்கிறார். குரு இருக்கலாம்னா குடும்பம் ரொம்ப தாமதம் பண்ணும். 8, 12 அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கும்போது தாமதம் பண்ணும். அதே இந்த இடத்துல புதன் இருக்கிறார் அல்லது சுக்கிரன் இருக்கிறார், சனி பகவான் இருக்கிறார், யோகம் அல்லது பார்வையில் இருக்கிறது. இங்கு புதன் இருக்கிறார். இந்த இடத்துல புதன் இருந்து குரு புதனும் பரிவர்த்தனைனா யோகம். தனித்து இருக்கிறார்னா அவயோகம். அல்லது குருவோடு சந்திரன் தொடர்பு கொள்ளி இருக்கிறார், கண்டிப்பாக அவயோகம், கண்டிப்பாக பெரும் கெடுதலை கொடுக்கும். குருவோடு சனி புதன் அல்லது சுக்கிர தொடர்பை பெற்றிருந்தால் மட்டும்தான் அங்க இருக்கும்போது யோகம். 3ஆம் இடத்துல குரு இருக்கிறார், நல்ல பலன். லக்ன அவயோக கிரகம் 3ஆம் இடத்துல இருக்கிறது நிறைய ரிஷப லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கையை கொடுக்கும். வெளிநாடு சென்று வெளிநாடு தொடர்புகள்ல பெரும் யோகத்தை அனுபவிக்கக்கூடிய நபராக இருப்பார். அது போல குரு 3ல இருப்பது யோகம். 3ஆம் இடத்துல சனி எந்த கிரகத்தோட வேணால் தொடர்புல இருக்கலாம். வெளிநாட்டு வாழ்க்கையை குரு தசை குரு புத்தியில கொடுக்கும். 4லே குரு இருக்கிறார், அவயோக கிரகம் 4ஆம் இடத்துல. இந்த காம்பினேஷன்ல ஒருவேளை இந்த சுக்கிரனே இருந்துட்டாருன்னா உடல் பிரச்சனைகள் அதிகமா கொடுக்கும். சுகஸ்தானத்துல குரு இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த இடத்தில் புதனுடைய தொடர்பு இருந்தே ஆகணும். புதன் தொடர்பு இருக்கணும், அல்லது புதன் பார்க்கணும், அல்லது சனி இங்கிருந்து பார்ப்பது, சுக்கிரன் இங்கிருந்து பார்ப்பது நிகழ வேண்டும். அப்படி நிகழ்ந்தாதான் 4ஆம் இடத்துல யோகம். இல்லை என்றால் ரிஷப லக்னத்திற்கு 4ல் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல வீடு வாகனத்தை கொடுப்பார். ஆனால் உடல் ஆரோக்கியங்களை சற்று தாமதப்படுத்தி சற்று சாதகம் இல்லாம பண்ணிடுவார். 4ல் இருப்பது யோகம் அல்ல. 5ஆம் இடத்துல இருக்கலாமா? எப்பொழுதுமே லக்ன அவயோக கிரகம் 5ஆம் இடத்துல இருக்கிறார்னா பூர்வீகத்தை விட்டு வெளியில போகக்கூடிய அமையை கொடுத்துருவார். பூர்வீகம் இருக்காது. பூர்வீகத்தில இருந்து ஜாதகர் வெளில போய் தான் கௌரவ பெயர் புகழை பெறணும். லக்னத்தை பார்ப்பார் குரு பகவான், நல்ல மனிதரா இருப்பார், அவர் வாழ்க்கையில சிரமங்களை கொடுக்கும். இங்கு புதன் இருக்கிறார் உச்சம் பெற்று, கண்டிப்பாக நல்ல யோகம் உண்டு, நல்ல அதிர்ஷ்டம் உண்டு. பூர்வீக இடத்தை விட்டு வேறு இடம் மாறி ஜாதகர் கௌரவ பெயர் புகழோட வாழ்வார். அல்லது இந்த இடத்துல சனி பகவான் இருப்பது யோகம். இந்த இடத்துல சனி பகவான் இருப்பது யோகம். சுக்கிரன் நீசம் பெறுவது யோகம் இல்ல. இந்த இடத்துல குரு சுக்கிரன் நீசம் பெற்றுச்சுன்னா ஜாதகர் கடைசி வரைக்குமே சிரமப்படுவார். லக்ன அவயோகரான குரு இங்கு யோகம் செய்ய வேண்டும் என்றால் கண்டிப்பாக புதன் அல்லது சனியோட தொடர்பு பெறணும். 6ஆம் இடத்துல குரு இருக்கலாமா? குரு இருக்கலாம். 6ஆம்